இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. என்னுடைய அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு தூத்துக்குடியில் 2ஆம் கட்டமாக நடக்க இருக்கிறது. இதுல நான் என்னோட பட குழுவினர் அனைவருடன் சேர்ந்து கலந்து கொள்ள இருக்கிறேன். இந்த படத்துல துரை செந்தில்குமார் இயக்குகிறார், ஜிப்ரான் மியூசிக் பண்றாங்க. முக்கியமான கேரக்டர்ல ஆண்ட்ரியா ஷாம் பண்றாங்க, மற்றும் ஜோடியா பாயல் ராஜ்புத் பண்றாங்க. மேலும் பல முக்கிய கதாபாத்திரங்களில் முன்னணி நடிகர் நடிகைகள் நடிக்க இருக்கின்றார்கள். இப்போ இது ஒரு தூத்துக்குடியில ஆர்பர் சரௌண்டிங்ல உள்ள விஷயங்களான இப்ப ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இது தொடர்ந்து வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளின் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க இருக்கிறது. இது ஏப்ரல் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர எங்க படக்குழு அனைவரும் சேர்ந்து செயல்பட்டு இப்போ ஹேமா கமிட்டி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. சினிமா துறையில பெண்களுக்கு பாலியல் தொழில் அதிகமா இருந்துருக்கு. தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா பாலியல் தொழில் புகார் இருக்கக்கூடிய நடிகர்கள் 5 நாடுகள் தலைமையிட சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ் சினிமாவில் இப்போ பாத்தீங்கன்னா நடிகர்களை நம்பிதான் இருக்கே தவிர ப்ரொடியூசர்களை நம்பி கிடையாது. எனக்கு ஒரு பெரும் நடிகர் யாரும் முடிவு பண்ணாலும் அவர் தான் ப்ரொடியூசர். ஸோ அந்த பட்சத்துல எப்படி ஒரு ப்ரொடியூசர் நடிகர்களுக்கு தலைவலிக்கு சாத்தியப்படுறாங்க? இல்ல, குற்றச்சாட்டு உறுதியானால் கண்டிப்பா 5 வருஷம் தடைன்றது வரவேற்கத்தக்கதான். அதே போல கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஹேமா கமிட்டியோட அறிக்கையை உயர்நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த உயர்நீதிமன்றம் தக்க உத்தரவு பிறப்பிக்கும் என்று நம்புகிறேன். கதைன்றது தமிழ் சினிமால சாத்தியப்படுமா? ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரும் நடிகர்களை நம்பிதான் ப்ரொடியூசர் இருக்காங்க. ப்ரொடியூசரால எப்படி பண்ண முடியும்? கிரவுண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா இதுதான் உண்மையான இதா இருக்கு. அது இருக்க பட்சத்தில் எப்படி இப்போதைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது பிராக்டிக்கலா செயல்படுத்தும் போது எப்படி ஒரு குற்றச்சாட்டு உறுதி பண்ண வேண்டியது, அது தவறே கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு நடிகர் ஒரு தொழிலதிபர் கூட இப்போ ரீசெண்டா இருந்த நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அன்னபூர்ணா அவரோட ஓனர் ஜிஎஸ்டி கவுன்சில் கேள்வி கேட்டதுக்காக மதிப்பு வச்சிருக்காரு. அவரோட தவறா பேசுறதுதான் புரிவு பண்ணல. இதை குறித்து நீங்க இதை குறித்து உங்களோட கருத்து என்ன சார்? இல்ல, அவர் ரொம்ப யதார்த்தமா நகைச்சுவையோட ஒரு பேட்டி கொடுத்தாரு. ரொம்ப யதார்த்தமா நகைச்சுவையோட பேசினாரு. ஆனா அதுல சில கருத்துக்கள் மத்திய அமைச்சருக்கு சில உடன்பாடு இல்லை. ஸோ அதனால அவங்க அதை அவருக்கு தெரியப்படுத்தும் போது அதுக்கு அந்த தொழிலதிபர் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இதுல பெருசுப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை. இல்ல, எனக்கு தொழில்துறை, சினிமா, அரசியல் மூன்றுமே ரொம்ப பிடித்தமானது. ஸோ மூன்றிலுமே இணைந்து பயணிப்பேன். பாத்தீங்கன்னா பெரிய படங்கள் கதைதான் முக்கியமான மாதிரி ஒரு வார்த்தை பண்றாங்க. ஆனா கதை உள்ள படங்கள் மிகப்பெரிய சிறப்பாக படம் உள்ள நடிகர்களோட படம் தான் இருக்கு. இல்ல, இப்போ அதே போல மகாராஜா பிளஸ் டிமாண்ட் கலனி, அதே போல கழுகு, இதே போல படங்கள்லாம் நல்ல ஒரு வெற்றிகரமா அமைஞ்சது. நல்ல ஸ்டோரி, கண்டென்ட் ஓரியன்டா போச்சு. பெரிய ஸ்டார் படம் போது அவங்களுக்குள்ள கமர்ஷியல், அவங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு, அதுக்குள்ள ரசிகர்கள், அது ஒரு ஃபேண்டசி பிலிமா நம்ம பார்த்துட்டோம்னா ரெண்டுமே ரசிக்க தான் வேணும். ரெண்டுமே வெற்றி அடைய தான் செய்யும். அதான் என்னுடைய படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஓரியன்ட் படம் தான். படத்தை முழுக்க ஒரு ஆக்ஷனா பார்க்கலாம். ஆக்ஷன் பிளஸ் கண்டென்ட் இருக்கும். இப்போ தமிழ் சினிமா அரசியல் சினிமா பாத்தீங்கன்னா ஜெயலலிதா, எம்ஜிஆர் அந்த மாதிரி இப்போ விஜய் சினிமா அரசியலுக்கு வராரு. அவரோட முதல் மாநாடு நடந்ததுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை சந்தித்தவர். அவர் பாத்தீங்கன்னா அரசியல்ல தாக்கி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அரசியல்ல இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி மும்முனை போட்டிகள் தான் அந்த முறை இருக்கும். இதுல எந்த கூட்டணி சரியான கூட்டணி அமைக்குதோ, ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைக்குதோ அவங்கதான் வெற்றி பெற முடியும். தனித்து யாருமே இதுல வெற்றி ஏற்பட முடியாது. கூட்டணி பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி தற்போது ரொம்ப பலமா இருக்கு. அதிமுக பாத்தீங்கன்னா ஒரு சில கட்சிகள் வச்சிருக்காங்க. இது விஜய் கூட கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல, ஆமா. அதனால அது காலம் இன்னும் இருக்கு. முன்னாடி 2026 காலங்கள் இருக்கு. ஸோ அதனால அதை பொறுத்து தான் பார்க்கணும். இல்ல, கண்டிப்பா நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய கொள்கைக்கு ஒத்து போற கட்சிகளோட இணைந்து செயல்படுவேன். திராவிட கொள்கை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். சார், இப்போ நீங்க இதுக்கு முந்தின படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த மாதிரியான கேரக்டர் டிஃபரெண்ட் இருக்கும், அந்த படத்தை பத்தி சொல்லுங்க சார்.
இல்ல இந்த படம் டோட்டலா வித்தவுட் மேக்கப். இது ஒரு ரக்கடான ஒரு பிலிம், கண்டென்ட் ஓரியன்ட் பிலிம், ஸ்டோரி ஓரியன்ட். ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கான எல்லா ஆக்டர்ஸும் அந்த கதாபாத்திரத்துல இணைஞ்சு நடிக்க போறாங்க. இது ஒரு போன படத்துல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கான்ட்ராஸ்ட் படமா இருக்கும். இது மக்கள் எல்லாருக்கும் கண்டிப்பா ஜனரஞ்சமா பிடிக்கும்னு நம்புறேன். பணம் நிறைய பணம் செலவு செய்து படம் எடுக்கிறீங்க, ஆனா அந்த பணத்தை வந்து எந்த கதைக்கு வந்து செலவு பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து முடிவு பண்ண அந்த மாதிரி இல்ல பலரும் பல விதமான கருத்துக்கு யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். ஆக்சுவலி எங்களுக்கு அது வந்து ஒரு வெற்றி படம் தான், எங்களை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி படம் தான். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைன்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து தமிழக வந்து இன்னைக்கு வந்து வெளிநாட்டு பயணத்தை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த வெளிநாட்டு பணம் மிக வெற்றிகரமா அமைஞ்சதுன்னு கேள்விப்பட்டேன். தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெளிநாட்டோட முதலீடு வந்து அதிகமா தமிழ்நாட்டில் நீங்க வந்து ஒரு கேட்கப்படுறீங்கன்னா என்ன மாதிரியான முதலீடுகள் வந்து தமிழகத்தை வந்து இல்ல இப்ப போட தொழிற்சாலை வருது, இதே போல பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. எந்த ஒரு ஒப்பந்தமும் தொழில் வளர்ச்சி தானே, பொருளாதாரம் வளர்ச்சி தானே. தொழில் வளர்ச்சி அடையும் போது பொருளாதாரம் வளர்ச்சி அடைய போகுது. இல்ல அது வந்து இப்போ முன்னாடி வந்து ரசிகர்கள் வந்து விஜயை தேடி போயிட்டு இருந்தாங்க. இப்ப விஜய் சார் வந்து ரசிகர்களை தேடி வர போறாரு. ரசிகர்கள் கொண்டாட்டம் தானே. ரெண்டுமே சூப்பர். மத்திய அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்கள் வந்து ஒற்றுக்கொண்டா ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோலை வந்து கொண்டு வரப்பட்டு பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தாலும் ஏகப்பட்ட வெளிவாசி ஒருவரெல்லாம் தட்டுப்படும். ஆனா தமிழக எந்த ஒரு மாநிலத்திலும் இதை பத்தி வந்து எந்த ஒரு கஷ்டப்படல. பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரணும்னு உங்களோட கருத்து. இல்ல அது மத்திய மாநில அரசுகள் வந்து அதுக்கு அவங்க கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு எடுக்க முடிவு தான் கடைசி. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீனவர்களுடைய வளர்ச்சிக்கு, தொழில் வளர்ச்சிக்கு வெள்ளையன் அவர்களுடைய பங்களிப்பு அதிகம். அவர்களுடைய மறைவு எப்படி பாக்குறீங்க? இல்ல மிக துயரமானது தான். ஏன்னா அவருடைய சேவை வந்து மிகப்பெரிய சேவை. அவர் ஆரம்பத்துல இருந்து ஒரு வியாபாரி சங்கத்தை ஆரம்பிச்சு வியாபாரிகளை ஒருங்கிணைச்சு மிக நெடிய பயணத்துல அவர் வந்து பயணித்தாரு. இந்த அவர் நம்மளிடையே இல்லை என்றாலும் அவருடைய முயற்சியும் அவருடைய உழைப்பும் நம் கண்முன்னே அனைவரும் நிற்கும். ஜிஎஸ்டி கொண்டு வந்த பிறகு தொழில்துறை பாதிப்புகள் இருக்கா? தொழில்துறைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக ஜிஎஸ்டி இல்ல அதாவது எல்லா நாடுகளிலுமே இதே போல இப்ப வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு இதெல்லாம் செய்யதான் செய்யணும். அப்பதான் ஒரு சீரான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க முடியும். இதுல வந்து குறைகளை நிறைகளை வந்து மத்திய அரசு வந்து அப்பப்போ வந்து குழு அமைச்சு அதை மறு ஆய்வு பண்ணி அதை வந்து தேவையான மாற்றங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது. இப்போ பிஜேபி கொண்டு வரக்கூடிய பொதுத்தீர்வு சட்டம், ஒரே தேர்தல், ஒரே கொள்கை, இதெல்லாம் வந்து நீங்க இது அந்த காலகட்டத்தில் சொல்றேன். இல்ல அது வந்து தவிர்க்க முடியாது. அதாவது அதான் சொல்றேன், நம்ம டெக்னாலஜி வளர வளர எப்படி போன்ல இருந்து செல்போன் வந்த மாதிரி எப்போ அதே போல டெக்னாலஜி வளர்ச்சி. இல்லையா, அதாவது மக்கள் பறந்து இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் அதை வியாபிச்சிருக்காங்க. இன்னைக்கு பயணங்களை குறைச்சு அவங்களுக்கு அங்கங்க போயிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணும்போது அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆகிடுது. ஸோ ஃப்ரீ ஆயிடுச்சு. அது ஒரே ஒரு ஹீரோயின் தாங்க இந்த படத்துல ட்வீட் பண்றோம். மக்களுக்காக எந்த ஒரு போராட்டத்தையும் சார்ந்து போட்டாம கையும் எடுக்காம கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. மக்களுக்காக அறிக்கை மூலியமாவே நீங்க வந்து கண்டனம் தெரிவிக்கிறது. அவர் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிறாரு. இனி அவர் செயல்படும் போது தான் நம்ம அதை பற்றி நம்ம கருத்து கூற முடியும். வெளியே கண்டனங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சியா இருக்கிறது மட்டும்தான் அவங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க. மத்திய வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளோட வீரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்வி நீக்கம் பண்ணப்பட்டாங்க. அதுக்கு அவர் என்ன ஒரு இல்ல அது வந்து இவர் ஆரம்ப கட்டத்துல இருக்கிறாரு. இன்னும் அவர் செயல்பட ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். என்ன கட்சியினரும் மதுவிலக்கு வந்து கை நிறுத்தினாங்க. விஜயவர்தன் இல்ல அது முழுமையா ஒழிக்க முடியாது. அது வந்து பணம் எனக்கு இந்த மாதிரி
இல்ல மது விலக்கு வந்து முழுமையா ஒழிக்க முடியாது, அதை கட்டுப்படுத்தலாம், அவ்வளவுதான் சாத்தியப்படும். திருமணங்கள் வந்து கூட்டணி கட்சியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி இது வந்து ஒரு மாநாடு நடத்துவாங்க. So அது வந்து தெரிஞ்சுதான் பண்றாரு. புரியல கேக்குது. திருமாவளவன் வந்து மதுக்கெதிராக ஆர்ப்பாட்டம் மாநாடு வச்சிருக்காரு. அது அதிமுக விஜய் முதற்கொண்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை உண்டு, அது அவருடைய கொள்கையா இருக்கலாம். இல்ல எல்லாமே இன்சூரன்ஸ் கொடுத்திருக்கோம், பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்தப்படுது, அவங்களுக்கு முழு பாதுகாப்போட செயல்பட்டு